ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரவுண்டிங். நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வரும் இல்லையா? அதிலலாம் வந்து இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு 3 நம்பர்ஸ் இருந்தால் போதும், 2 நம்பர்ஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு வேணுங்கிற ஆப்ஷன் அப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த ரவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும், நம்ம என்ன நம்பர் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுறோமோ அந்த நம்பரை வந்து அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹோல் வேல்யூவாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதான் சின்டாக்ஸ். ரவுண்ட் ஆஃப் உள்ளே வந்துட்டு போனால் நான் டேரெக்டாக வந்து அது எதை நம்பர் அப்படின்னு அந்த வேல்யூவை நான் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேமை நான் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். நான் இப்போ எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு ரவுண்டு அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு நான் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்குறேன். 34.872 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 8725 அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து என்னென்னா வந்து இது வந்து என்னென்னா ரவுண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு நம்பர் வேல்யூவை நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் இந்த மாதிரி நான் வந்து எத்தனை பிளேசஸ் வேணும்னா மென்ஷன் பண்ணல. அப்போ இப்படி நான் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதாவது அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 5 விட அதிகமாக இருக்கா இல்லை 5க்கு ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கவோட வேல்யூவோட 1 வந்து ஆட் பண்ணிக்கும். இல்லை சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 5, 5 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை எந்த சேஞ்சஸும் பண்ணாது, அது அப்படியே நமக்கு வந்து அவுட்புட்டில் காட்டும். ஓகே, இப்போ என்னென்னா 34.8ன்னு இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா 8ன்னு இருக்குது, அதாவது 5 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதோட ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணும். ஸோ 34 + 1 வந்து 35 வரும். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். 35 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து போடுறேன். இது வந்து லெஸ் தேன் 5 இருக்கிற மாதிரி அதே நம்பரில் நான் 34.2C78 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வந்து எனக்கு என்ன காட்டுதுன்னா 34 தான் காட்டுது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமாட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அவுட்புட் வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க டெசிமல் நம்பரில் எந்த +1 வந்து ஆட் ஆகலை, அப்படியே வந்து நமக்கு அந்த நம்பர் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு வேல்யூவை. ஸோ அதுக்கு நான் நேம் வந்துட்டு என்னென்னா வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வேல்யூ ஈக்குவல் டு உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 67.98234 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேரியபிளில் நான் ரவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உள்ள வேரியபிள் நேம் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்பர் என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த நம்பரை வந்துட்டு ஒரு வேல்யூவில் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறது என்னென்னா, எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் கமா போட்டு ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு அப்புறம் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இப்போ 3 நம்பர் வேணும்னா 3 அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா 67.982 வரைக்கும் தான் எனக்கு வரணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பரை வந்து கிரேட்டர் தென் அதே அந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 5 விட மேலே இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரோட ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 5க்கு மேலே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அதே இதுதான் நமக்கு காட்டும். ஸோ 67.982. ஸோ 3 டெசிமல் இது மட்டும் தான் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மாற்றி கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்லேயே நான் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். எப்படின்னா 45.78992 அப்படின்ட்டுருக்கு, 926 அப்படின்னு. இப்போ நான் எனக்கு என்னென்னா வந்து 2 டெசிமல் பிளேஸஸ்க்கு அப்புறம் மட்டும் தான் எனக்கு வந்து நம்பர் வரணும்னு சொல்கிறேன். அப்போ 7, 8 அப்படின்னு மட்டும் தான் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த தேர்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிரேட்டர் தென் 5 இருக்குது, 5க்கு மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரோட ஒன்று ஆட் பண்ணும். ஸோ 8 + 1 எனக்கு என்னென்னா 9ன்னு வரும். அப்போ எனக்கு இப்போ என்ன அவுட்புட்டில் வரும்னா 45.79 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரவுண்டிங் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நமக்கு வேணுங்கிற அந்த டெசிமல் பாயிண்ட் நம்பர் இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பிளேசஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இல்லை எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இத்தனை டெசிமல் பிளேஸஸோடு வேணும் அப்படின்னா இப்போ கமா போட்டு அது எத்தனை நம்பர் ஆஃப் உங்களுக்கு டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா 2ஓ 3ஓ 1ஓ அப்படின்னா அதுக்கேற்றப்பில் வந்து அங்கேயே வந்து ரவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காமனாக வந்து பைத்தானில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.